அன்பான காலை வணக்கங்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஜெயராஜமூர்த்தி அவர்களுக்கும், நல்லூர் சா சரவணன் அவர்களுக்கும், எங்களுடைய விகேஓ குடும்பத்துடைய தலைவரும் பார்ட்னருமான எம் வேல்முருகன் அவர்களுக்கும், மற்ற அறிஞர்கள் பெருமக்கள், ஞான பெருமக்கள், இந்த சைவ சித்தாந்த அமைப்போடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து தெய்வீக உள்ளங்களுக்கும் இந்த காலை ஒரு இனிய காலையாக உருவாகும். மதம் ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் மிருகங்களிலிருந்து மனிதனாக உருவாகி இந்த காலகட்டத்தில் எல்லா மிருகங்களும் அவற்றுக்கான ஆபத்தை நேரடியாக பார்ப்பாங்க. தரமட்டம்லாம் பார்ப்பாங்க, கண்ணு இப்படி தான் பார்ப்பாங்க, இல்லை கீழே பார்ப்பாங்க. ஆபத்தை மேலிருந்து பார்க்கறது இல்லை, அது அவங்க மனிதன் ஆபத்தை மேலிருந்தும் பார்க்க ஆரம்பித்த காலத்துல ஆபத்தை காப்பாற்றுறவரும் மேலதான் இருக்காரு ஒரு நம்பிக்கை வரும். எப்ப மனித சமுதாயம் தலை நிமிர்ந்து மேலே பார்க்க ஆரம்பிச்சதோ அப்பதான் நம்ம வெளியே தேடுறோம். பூமி, தண்ணி, காத்து, நெருப்பு இதெல்லாம் கீழே இருக்கும் பொழுது இந்த வெளி அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் கடந்து ஏதோ ஒன்று இருக்குப்பா, நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனை மேல இருந்தா வரணும் அப்படின்னு. ஸோ மதங்களுடைய ஆதி எல்லா மதங்களுக்கும் இதுதான் ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த பயம் போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயத்துல பயம் போக ஆரம்பிக்குது. இடி இடிச்சா என்ன பண்ணணும்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, மின்னல் அடிச்சா என்ன பண்ணணும்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆற்றுல வெள்ளம் வந்தா எப்படி தப்பிக்கணும்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பயங்கள் போக போக இதெல்லாம் சயின்ஸ் தான். சயின்ஸ் ஏதோ பிரிட்டிஷ்காரங்க வந்து வெள்ளைக்காரன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்கிறத நான் எப்போ ஒத்துக்கிறது. சயின்ஸ் மனித நாகரிகத்தோட தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல சிலது அவங்க வேகமாக ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டா, நம்மால் டைவர்ஷன் போட்டு ஒரு 50 கிலோமீட்டர் ரைட்ல போயிட்டோம். மதத்தோட தேவை எங்க வருது அப்படின்னா, மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றது. இப்போ மனிதனுக்கு 3 விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று இயற்கையான பிரச்சனை. இயற்கை 2 விதமாக பிரிச்சுக்கோம். ஒன்று உடம்புக்குள்ள இருந்து வர்ற இயற்கை பிரச்சனை, அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடம்புக்கு வெளியிலேருந்து இயற்கையால வர பிரச்சனை, அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை, இது மனிதனுக்குள்ள இருந்து பிரச்சனை. ஸோ எல்லா பிரச்சனையும் மனிதர்களுக்குள்ள உருவாகிற பிரச்சனை. இப்போ நீங்கள் பாலஸ்தீனில் பார்க்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும், ஒரு 200 வருஷம் சண்டை போடுவாங்க. ஒரு சின்ன பிட்டு லேண்ட் சண்டை போட்டே இருக்காங்க. மனிதன் பிரச்சனை. இதில் கடவுள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது 2 பேருக்கு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ள சண்டை போட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்க தீர்த்து விடுவோமா? அவங்க வீட்டுக்குள்ள சண்டை போடுறாங்கப்பா, அவங்களே பிரிச்சுப்பாங்க, தள்ளிட மாட்டாங்க. கடவுளும் மனுஷனும் சண்டையில் தள்ளிடுறது. ஆனால் நம்ம என்ன ஆகிட்டோம், நமக்கு உடம்புக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிடலாமா? பேர் தான் நம்ம உடம்பு, நம்ம இதயம்னு சொல்லுவோம். நம்ம இதயம் நம்ம சொல்கிறத கேட்குதா? கேட்குறது. நம்ம லங்ஸ் நம்ம சொல்கிறது கேட்குதா? கேட்குறது. பேருக்கு என்ன சொல்கிறோம்? ஓன் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் வந்து இறைவன்கிட்ட தான் கேட்டாகும் வெளியில். ஸோ இயற்கையாக வர பிரச்சனையை இறைவனை வேண்டிட்டு, சமூகத்தால் வர பிரச்சனையை சமூகம் ஹேண்டில் பண்ணும். இப்போ எல்லா மதங்களும் ஒவ்வொரு அப்ரோச்சில் போகும்போது இந்து மதம் 2 அப்ரோச்சில் போகுது. ஒன்று தனிப்பட்ட ப்ரேயர், மெடிடேஷன் ஆகி சாமியாராகி அப்படியே கடவுளை தேடி கடவுளை பார்க்கறது. இமாலயாவில் ஏறி பார்க்கலாமா, பொதிகள் ஏறி பார்க்கலாமா அப்படின்னு பல விதமான சிந்தனை ஓட்டம். இன்னொன்று இது தனியாக போகிறது. ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா அந்த கான்செப்டில் ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் எப்படி கலைக்கிறது, மும்மலங்களை எப்படி அழிக்கிறது, அழிச்சு எப்படி பியூரிஃபை ஆகிறது, இதெல்லாம் ஒரு பார்வை இந்து மதத்தில். இன்னொரு பார்வை மதுரை சித்திரை திருவிழா, 15 லட்சம் பேர் ஒன்றா வந்து அழகரை கொண்டு போய் ஆற்றுல இறக்கி ஏதோ சின்ன பிள்ளைய குளிப்பாட்டுற மாதிரி அப்படி தூக்கி அப்படி போகும்போது ஒரு அந்த 2 நாள் மதுரை குலுங்கி ஒரு மக்கற்ற மகிழ்ச்சி. அமெரிக்காவிலேருந்து வந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருப்பார். எப்போ எல்லா வருஷம் நானும் போகிறேன். அதே அழகர், பட்டு கலர் மட்டும் மாறும். ஆனால் ஏன் அதை பண்ணுறோம்? ஸோ இந்து மதம் சமூகத்தை சேர்த்து குதூகலித்து மகிழ்ச்சி படுத்தி அது ஒரு அற்புதத்தை காட்டுது, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இன்னொன்று தனியாக போய் சாமியை பார்க்கணுமா, தனியாக போய் பார்த்துக்கணும்னு விட்டுரு. ஸோ 2 விதமான வாய்ப்புகளையும் இந்து மதம் கொடுக்குது. ஆனால் அது கடல் மாரி போகிறதுனால பல விதமான மாற்றங்கள். ஸோ இதை அமர்வை பார்க்கும்போது சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு டாபிக், அதாவது தமிழர் வரலாற்று உரிமையில் சைவத்தை முன்னெடுப்பது பொருந்துமா, சைவத்தின் வரலாறு உணர்த்தும் சமூக பொறுப்பு, கடவுள் கொள்கையும் வைதீக மறுப்பும்,
சைவத்தை புரிந்து கொள்வது. சைவம் புரிய வைக்கின்ற புரட்டும் புரளியும் புரட்சியும். திருக்கோயில் வழிபாட்டு போக்கும் சைவத்தின் அறிவுறுத்தலும். சேஷம்மாள் வழக்கு சார்ந்த திருக்கோயில் சட்டத்தின் புரிதல். திருநாவுக்கரசர் முன்வைக்கும் சமய நடைமுறையின் மீதான விவாதம். ஸோ எல்லாம் இதில் ரொம்ப ஆன்மீகத்தில் போகாமல் இவங்க 2வது பாட்டு, நம்ம சைவ சித்தாந்தம் 2வது பாட்டு, அதாவது தனிப்பட்ட மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள உறவை பற்றி பேசாமல் மனிதர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள், அதுவும் பொதுவாக இந்து மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள். 2 சைவ சித்தாந்தம் இந்தியாவில் பாப்புலர். ஒன்று காஷ்மீரம், இன்னொன்று தமிழகம். தமிழகம் எப்பவுமே கொஞ்சம் ரெபிலியன், ஒரு எக்கோன்னு சொல்லுவோம். அங்கிருந்து ஆயுர்வேதான்னு சொல்லி ஹிமாலயாலேருந்து வந்துச்சுன்னா நம்மால் மட்டும் சித்தாந்தம் தனியாக வச்சுருக்கோம். ஸ்கீமெல்லாம் ஒன்று, மெடிசின் வேறு. நான் என்ன ஹிமாலயிலேருந்து மருந்தெல்லாம் வாங்குறது, பொதிகள் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். ஸோ கான்செப்டு, ட்ரீட்மெண்ட் கான்செப்டு, டயக்னோஸ் கான்செப்ட் எல்லாம் சேம். ஆனால் என்ன மாறுது, மருந்து மாற்றிக்குது, பேர் மாறிடும். ஏன்னா நான் தமிழ்நாண்டாண்டுருவோம். இது இன்னைக்கு இல்லை, 2000 வருஷத்துலேருந்து. அது தப்பானா தப்பு இல்லை. இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வில், ஒரு கலாச்சாரத்தில், நிறைய விஷயங்களில் அங்கங்கே ரீஜனில் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பு தொடர்ந்து அளவாயிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு டிபேட் வருது. இப்போ ராமன் ஒருவனுக்கு ஒருத்தி, ராமன் ஒரு கான்செப்ட் வட இந்தியாவிலேருந்து ப்ரொமோட் ஆகி வரும்பொழுது அது எல்லாரும் ஃபாலோ பண்ணல. ராமாயண காலத்தில் இருந்து 5000 வருஷத்தில் வரும்போது இங்கே நம்ம முருகன் தமிழ் கடல் முருகன் 2 வயசு வச்சிருக்கோம். ஒரு கலந்த ஆதரவும் எதிர்ப்பும், ஒரு தொடர்ந்த டிபேட். ஒரு சமுதாயம் முன்னேறதுக்கு அந்த டிபேட் ரொம்ப முக்கியம். சமயத்தில் கடவுள் சொன்னாலும் ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்க, அந்த சமயத்தில் அந்த சமயம் ஏதோ ஒரு நாள் ஸ்டாக்னேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஸ்மிருதி சுருத்தின்னு சொல்கிற விஷயம் அதுதான். வேதங்கள் கடவுளே சொல்லப்பட்டதுன்னா உள்ளுணர்வால் சொல்லப்பட்டதுன்னு நம்ம எழுதுவோம். ஒரு சில சமயங்கள் கடவுள் தான் சொன்னார்னா அதில் இருக்க ஒரு கமாவை கூட மாற்ற முடியாது. என்னுடைய பார்த்தா மேலும் நம்மளுக்கு தெரியும், சட்டத்தில் ஒரு கமாவை வச்சு வாழ்க்கையே மாற்றிடலாம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு எல்லாத்தையும் மாற்றிவிடும். வெரி இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிபேட் இந்து மதத்தில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான தமிழகத்துலேருந்து சைவ சித்தாந்தம், காஷ்மீர்லேருந்து ஒரு சைவ சித்தாந்தம், 2 சைவ சித்தாந்தம் தான். ஆனால் காஷ்மீர சைவ சித்தாந்தம் அழிந்து போய்விட்டது. ஏன் அழிந்து போய்விட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும். மண் மாறும் பொழுது, மக்கள் மாறும் பொழுது ஒரு சில டிபேட் நின்றுச்சு, அது முடிஞ்சது. ஸோ அதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு ஒரு டிபேட்டை தொடரும். உள்ளுக்குள்ள சண்டை போடுற தப்பு இல்லை, அதையும் கவனத்தில் வைத்து ஒரு டிபேட்டை தொடரணும். ஏன்னா ஓவரால் ஒரு சில மதங்கள் உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உருவத்தை கண்டிப்பாக உருவ வழிபாடை தடை செய்வாங்க. இப்போ இந்து மதத்தில் டிபேட் இருக்குன்னா இருந்துச்சு. இந்து மதத்தோட 6 தர்ஷனில் ஒரு தர்ஷன் கடவுள் இல்லைன்னு சொல்கிற தர்ஷன். கடவுளே இல்லைங்கிறத ஒரு மதமாக இந்து மதம் அங்கீகரிச்சு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம டிபேட்டில் உருவம் இருக்கா இல்லையா சார்னா நம்மால் 3வது அவனை கண்டுபிடிச்சுதான். ரூபம் அரூபம், ரூப அரூபம், லிங்கம். ஸோ உருவம் இல்லை, அரூபம் உருவம் இல்லை, 2ம் கலந்து ஒரு பொது நம்ம நம்மளுடைய சாலமன் பாப்பா பட்டிமன்றத்துலாம் தீர்ப்பு நடுவில் ஒன்று வரும் பாருங்க சார், வேணுமா வேணாமான, வேணும் வேணாம் 2ஐயும் சேர்த்து போடுற மாரி அதில் உருவானால்தான் இந்த ஒரு மதங்கள் உருவாகி இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கும் பொழுது பலவிதமான குரூப்புகள் எல்லா சொசைட்டிலையும் டிவைடு, மதம் சார்ந்து, கிளாஸ் சார்ந்து, ஜாதி சார்ந்து, நிறம் சார்ந்து பலவிதமாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் நினைச்சுக்கிற ஒரு சமுதாயம் ஒரு பொதுவான ஒரு ஓஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்பயுமே இது இயற்கை நடக்கிறது. இன்னைக்கு ஒரு சமுதாயம் கண்ட்ரோல் பண்ணலாம், நாளைக்கு இன்னொரு சமுதாயம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ ஒரு தனி சமுதாயம் கண்ட்ரோல் பண்ணுறது எப்பயுமே தடுக்கப்படாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ரிஸ்க் தான். டாக்டர் சொன்னார், கம்யூனிஸ்டுக்கு சித்தாந்துக்கு என்ன சொன்னார் சம்பந்தம்னு சொன்னார். கம்யூனிசத்தில் பொருள் மட்டும் பொதுவாக வேண்டும், சைவ சித்தாந்தத்தில் அருளும் பொதுவாக வேண்டும். கேட்டோம்னா கொடுத்துருவாங்க வசனம், யாரும் கொடுக்க மாட்டான், பொருளே கொடுக்க மாட்டான், அருளை யாராவது கொடுப்பாங்க, எல்லாம் வச்சுப்பான்.
டபுள் பேக்கெட்டில் போட்டு வச்சுப்பான். ஸோ இது டிபேட்டில், ஸோ இந்து மதம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை தான், தொடர்ந்து டிபேட்டு. மனிதனுக்கு இறைவனுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும், மனிதனுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். இது தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம், நாளைக்கு இன்னொருத்தர் செய்வாங்க. ஆனால் என்ன காமன் அர்த்தம் என்ன? அருள் பொதுவாக்கப்பட வேண்டும், அந்த உணர்வு பொதுவாக்கப்பட வேண்டும். இத்தப்படிப்பட்ட ஒரு சமூக பொறுப்போடு இந்த ஆன்மீக தளம் இயங்குவது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இதை யாருமே எடுக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சிருந்தால. மதம் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு குரூப் போயிடுச்சு. மதம் இருக்கு கடவுள் இருக்கு, அவர் சொன்னதான் நீ ஃபாலோ பண்ணணும்னு ஒரு குரூப் போயிடுச்சு. மதம் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரே பிரச்சனை, அப்படி ஒரு சமுதாயத்தை என்னைக்குமே உருவாக்க முடியாது. நான் நாத்திகன் ஆயிடலாம், கோபமான எல்லாரும் நாத்தியன் ஆயிரும். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் 2 மாதத்தோட நியூஸ் சீன் பார்ப்பேன். யாரோ ஒரு துர்மரணம் நடந்துச்சுன்னா அந்த லேடி வந்து மண்ணள்ளி மாரியம்மா மேலே போட்டு போயிட்டே இருக்கும், எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த நாத்தியமாக மாறிடுச்சாலும் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு இது, நீங்களாம் எதுக்கு இருக்க போய் செத்துற வேண்டியது மாரியம்மா பார்த்து சொல்லுவாங்க. ஸோ எல்லா நேரங்களும் நம்மளும் நாத்திகராக மாறுவாங்க. ஆனால் முழு நாத்திகராக சிலர் வாழ்க்கைக்கு இருந்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன பிரச்சனைக்கு மேலே பார்க்கலாம். நண்பர்களை நல்ல நண்பர்கள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆத்திகத்தை அவாய்ட் பண்ண முடியாது. ஆத்திகம் நிறைய நாத்திகர்கள், பாப்புலர் நாத்திகள் திடீர்னு வேற மதத்துக்கு மாறிடுவாங்க, இல்லை ஆத்திகத்துக்கு மதத்துக்கு மாறிடுவாங்க. நான் என்ன சொல்லணும்னா, ஆத்திகத்தை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆத்திகத்தில் வர பிரச்சனையை நீங்கள் ஆத்திகம்னு ஒத்துக்கிட்டாதான் பேச முடியும். சமயத்தில் இருக்க பிரச்சனையை அந்த சமயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் அந்த சமயத்துக்குள்ள டிபேட் பண்ண முடியும். நீங்கள் வேற ஒரு சமயத்துலேருந்து இந்த சமயத்தை சரிப்படுத்த முடியும். ஸோ டிபேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த சமய நிறுவனங்களுக்கு இருக்குது. அருளை எப்படி பொதுவாக்குவது என்று அதில் இந்திய அளவில் வழிகாட்டக்கூடியது சைவ சித்தாந்தம். இந்திய அளவில் வழிகாட்டக்கூடியது சைவ சித்தாந்தம். அதை திறம்பட எடுத்து பண்ணுறாங்கிறது என்னோட மற்ற மகிழ்ச்சி. நான் மதத்தை தனிப்பட்ட முறையில் கடவுளை தேடி போகிற கூட்டத்தில் நான் இல்லை. சமுதாயத்துக்கு கடவுளை எப்படி கொண்டு வருவது என்ற கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேனே தவிர, அதனால் ஆத்திகத்திலிருந்து நான் வேறுபட்டு நிற்கிறேன். ஆத்திகத்தில் பிரச்சனை இல்லை என்று நான் சொல்லவில்லை, கண்டிப்பாக இருக்குது. அதை பேச்சுவார்த்தை நடத்தி பண்ண வேண்டும். நிறைய சைவ சித்தாந்த நண்பர்கள் இருக்கிறதுனால என்னோட குரு சொன்னதை உங்களுக்கு சொல்லி நிறைய இந்த உரையை நிறைவு பண்ணுறேன். சிவனுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு? 5 கடமைகள் என்ன? ப்ரொஃபசர் ராஜமூர்த்தி ஐயா அவர்கள் பக்த பிரகலாதர் மாதிரி அவரை சுற்றி ஒரு பெரும் கடவுள் மறுப்பு கூட்டம் உண்டு. அதிலே அவர் பக்தியிலே நிறைவாக இருக்கிறார். குரு சொல்வார், காத்தல் எல்லா நாத்திகவாதிகளுக்கும் உண்டு, அருளல் ஒன்லி பக்தர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதோட சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்து சைவம் சமயம் கொடுத்த புரிதலில் நல்ல நண்பர்களுடைய பேச்சையும் எனக்கு கேட்க வாய்ப்பு கொடுத்து எங்களுடைய இந்த பயணத்தில், அதாவது சமயத்தை மனிதனுக்கு அற்புதமாக கொடுப்பது, அருளை பொதுவாக்கி கொடுப்பது. அம்பேத்கர் அவர்கள் ஒரு சென்சிட்டிவ் டாபிக் தான். அம்பேத்கர் அவர்கள் 1929 தொடர்ச்சியாக இந்த ஜாதி அண்ட் மதத்தை பற்றி எழுதும்போது இந்து மதம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எழுத ஆரம்பிப்பார். 1929 எழுதுறாரு, 29 எழுதுறாரு, 31 எழுதுறாரு, புத்தகங்களாக வெளியிடுறாரு. அப்படிப்பட்ட அம்பேத்கர் சட்டத்தை உருவாக்கும் பொழுது, ஹிந்து அப்படின்னு டிஃபைன் பண்ணும் பொழுது, இந்து மதத்தை டிஃபைன் பண்ணும்போது அதோட டெஃபினேஷன்ல புத்தத்தையும் ஜெயினிசத்தையும் சேர்த்தது. அவர் இந்து மதத்துல கோவிச்சுக்கிட்டு எங்க போனாரு? புத்த மதத்துக்கு போறாரு. ஏன் எந்தெந்த மதத்துக்கு நான் போகணும் போகக்கூடாதுங்கிறத நிலாவரி எழுதுறாரு புத்தகத்தில். எழுதிட்டு புத்தத்துக்கு போறாரு. ஆனா அப்படிப்பட்ட புத்தத்தை, பௌத்தத்தை கான்ஸ்டியூஷன்ல இந்து மதத்துக்கு இல்லையே கொண்டு வர்றாரு, இந்து மதங்கிற டெஃபினிஷன்ல கொண்டு வர்றாரு. நம்மள மாதிரி ஷார்ட் மெமரி இருக்கிறவர்கள் கிடையாது. நீளமான ஆழமான மெமரி இருக்காது, வரலாறை தீர்க்கமாக படித்தார். ஸோ அவர் 25 வருஷம் இந்த மதம் தான் பிரச்சனை, இந்த மதம் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு
நான் அந்த மதத்தை விட்டு போக போகிறேன் என் கூட வரலாம் வான்னு சொல்லி பௌத்தத்துக்கு மாறி இன்னைக்கு இருக்க பௌத்தர்கள் எல்லாமே அவரோட வந்தவங்க தான். ஏன்னா ஒரிஜினல் பௌத்தம் ஒரு 600 ஏடியில் அழிஞ்சு போச்சு. அழிச்சது யாரு? தமிழ்நாட்டு சைவங்கள். காரைக்கால் நேரம் இந்த 2 லேடிஸ் ஆரம்பிச்ச வேலை தான் அது. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிம்மதியாக ஜெயினமும் புத்தமும் இருந்துச்சு. அட்லீஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஃப்ரெண்டாக இருந்திருப்போம். நம்ம எல்லாம் புத்திஸ்ட் மாறிட்டாங்க, நம்மளும் ஜாலியாக இருந்தோம். 2 லேடிஸ் மாம்பழத்தில் ஆரம்பித்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மாறிச்சு. இங்கிருந்தால் இந்தியாவே திருப்பி இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மாறுது. ஸோ ஆரம்பகால இந்துசம் அங்கிருந்து வந்துச்சு, இப்போ இருக்கிற இந்துசம் இங்கிருந்து போனது. ஸோ இவ்வளவும் தெரிஞ்ச அம்பேத்கர் ஜாதியால தான் இந்து மதத்தில் ஜாதி அழியாது அப்படின்னு சொன்னவர், ஆனால் இந்து மத டெஃபினேஷனில் பௌத்தத்தையும் சேர்த்து வச்சுட்டு போனார். ஸோ இதனுடைய ஆழமான அரசியலை புரிந்து கொண்டால் இந்த மாட்டுக்கும் இந்த மதத்துக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி எடுத்து செல்வது அடுத்த தலைமுறைக்கு, அதை எப்படி சரிப்படுத்துவது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அதுக்கு தொடர்ந்து தேவையானது டிபேட்டு. அந்த டிபேட்டை எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், இறைவன் சொன்னார் மாற்றலை அப்படிங்கிற அந்த எந்த அச்சமும் இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் தெரிந்து பேச வேண்டும் என்கிற ஒரு கொள்கை உணர்வோடு பேசும்பொழுது மதத்தில் ஒரு கிளாரிட்டி, அந்த மதத்தில் நடக்கிற கிளாரிட்டி கண்டிப்பாக மக்களுடைய வாழ்க்கையில் எதிரொலிக்கும். அதனால தான் நம்ம மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லி நம்ம அரசியலையும் சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ அந்த விஷயத்தில் மக்களுடைய தீர்ப்பு, மகேஷனோட தீர்ப்பு மக்கள் தீர்ப்பாக இருக்கட்டும். இந்த 2 நாள் மாநாடு மாபெரும் வெற்றி அடையட்டும் என்று கூறி என்னை ஆட்கொண்டிருக்கிற என்னுடைய திருச்செந்தூர் முருகனை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.